மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்விலே நிறைவு பெற்று அதே சமயத்தில் குற்ற உணர்வு இல்லாமல் நாம் வாழ இதோ சீன தத்துவ அறிஞர் லாவோ த்சு ஒரு அழகான வழியை நமக்கு சொல்லித் தருகிறார். அவரது கூற்று, "There is no greater guilt than discontentment." எதிலும் மனநிறைவு கொள்ளாமல் இருப்பதை போன்ற பெரிய குற்ற உணர்வு வேறு எதுவுமில்லை என்கிறார் அவர். எதிலும் மனநிறைவு கொள்ளாமல். நண்பர்களே, இது பல நேரங்களிலே நம்மை பீடித்திருக்கின்ற ஒரு பெரிய நோய் என்றே சொல்ல வேண்டும். வீடுகளிலே பார்ப்போம், அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பரிசு பொருளையோ தின்பண்டங்களையோ கொண்டு வருவார்கள். அதை பார்த்தவுடனே இது என்ன, அது எனக்கு வேண்டாம், இதில் நல்லா இல்லை, இது என்று ஒவ்வொன்றாக ஒதுக்கி கொண்டே இருப்போம். ஒரு மன நிறைவே இருக்காது. அதே போலதான் வளர்ந்தவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த மன நிறைவு இல்லாத நிலை. எதிலும் மனநிறைவு கொள்ளாமல் இருப்பது ஒரு மிக பெரிய குற்றம் என்று சொல்லுகிறார் லாவோ த்சு. காரணம் என்ன? இந்த மன நிறைவு இல்லாமல் இருக்கின்ற வேளையிலே நாம் மனது பொருந்தி ஒரு வேலையை செய்ய முடியாது. நிறைந்த மனதோடு ஒருவரை பாராட்ட முடியாது, ஒருவருக்கு வாழ்த்து சொல்ல முடியாது. வேதனைதான் அங்கே நமக்கு மிஞ்சும். அதனால்தான் லாவோ த்சு சொல்லுகிறார், எதிலும் மனநிறைவு கொள்ளாமல் இருப்பதை போன்ற பெரிய குற்ற உணர்வு வேறு எதுவும் இல்லை. எனவே எல்லாவற்றிலுமே மனநிறைவு இல்லாமல் இருப்பது என்ற ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள நம் கண்முன்னால் இருக்கின்ற செயல்களிலே, மனிதர்களிலே, ஆட்களிலே, சூழ்நிலைகளில் இருக்கின்ற நன்மைத்தனங்களை கண்டு இது நன்றாக இருக்கிறது, இது பரவாயில்லை, இது தேவலாம் என்று சொல்லுகின்ற போது அங்கே மன நிறைவு வரும். அங்கே வாழ்க்கையிலே முன்னேற்றம் வரும். எல்லாவற்றையும் தவறு தவறு, சரியில்லை சரியில்லை என்று சொல்லும்போது நம்முடைய பயணம் அங்கே முட்டுக்கட்டையாகி நின்று போய்விடும். இல்லை இல்லை, அழிந்து போய்விடும். எனவே நம் வாழ்க்கையை நாமே அழித்து கொள்ளுகின்ற அந்த மன நிறைவு இல்லாத நிலையை, அந்த பெரிய குற்ற உணர்வை நம்மிடமிருந்து அகற்றுவோம். வாழ்விலே வெற்றி பெறுவோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.